ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பற்றி பார்க்க போகிறோம். ஸோ என்ன அந்த வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஃப்ரெண்டு ஒரு ஆள் வந்து அடிக்கடி கேட்டுகிட்டே இருந்தாப்புல காயின் சுவிட்ச்க்கு பேரில் எப்படி நான் டெபாசிட் பண்ணுறது, எப்படி வந்து நான் அதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி எப்படி நான் அமௌண்ட்டு வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது, ரெவன்யூ எடுக்கிறதுன்னு சொல்லி கேட்டிருந்தாப்புல. ஸோ இது நான் மட்டும் நீங்கள் அவர் மட்டும் கேட்கல, நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காண்டி நானும் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் நான் வீடியோ விட்றேன்னு. ஸோ என்னால் முடியல, எனக்கு கூட இன்றைக்கி உடம்பு முடியல. ஆனால் இருந்தாலும் நான் உங்களுக்காண்டி ரிஸ்க் எடுத்து போடுறேன். ஸோ உங்களுக்கு வந்து இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நீங்கள் இந்த வீடியோவில் என்ன நான் சொல்ல வரேன் ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரியும். ஸோ எந்த இடத்துல ஸ்கிப் பண்ணுங்க தயவுசெய்து. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் பக்கத்தில் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் போகிற நோட்டிஃபிகேஷன். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நீங்கள் காயின் சுவிட்ச்க்கு பேர் அக்கௌண்ட் ஃபஸ்ட்டு வந்து வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு தெரியும். இல்லை நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோ பார்க்கல அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கீழே வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் டேரெக்டாக வந்து பாருங்கள். ஸோ அதில் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுற வீடியோ, எப்படி கேவிசி வெரிஃபிகேஷன் பண்ணுறது எல்லாமே டீட்டெயில் நான் சொல்லியிருப்பேன். ஸோ இதில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எப்படி வந்து டெபாசிட் பண்ணுறது அண்ட் எப்படி வந்து நம்ம வந்து இதில் வந்து ஒரு காயினை பை பண்ணி எப்படி நம்ம அதை ப்ராஃபிட்டபுளாக விற்கிறது. ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இப்போ வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் கேஒய்சி வெரிஃபைட் பண்ணணும். கேஒய்சி வெரிஃபைட் பண்ணால் மட்டும் தான் உங்களுக்கு வந்து டெபாசிட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்களா கேஒய்சி வெரிஃபைடுன்னு சொல்லிட்டு வரணும். ஸோ கேஒய்சி வெரிஃபைட் பண்ணால் மட்டும் தான் நீங்கள் காயினை விற்க முடியும், உங்கள் அக்கௌண்ட்டுக்கு டெபாசிட் பண்ண முடியும், நீங்கள் சேல் பண்ணி எதாக இருந்தாலும் கேஒய்சி வெரிஃபைட் பண்ணணும். ஸோ அதுக்கு ஒன்றுமே தேவையில்லை. உங்களுடைய ஆதார் கார்டோ இல்லை வந்து உங்களுடைய பேன் கார்டோ கண்டிப்பாக வேணும். பேன் கார்டு மஸ்ட்டு வேணும் கண்டிப்பாக. ஸோ உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் அது எல்லாத்தையும் நீங்கள் என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு டேரெக்டாக உங்களுக்கு கேவிசி வெரிஃபைட் ஆயிரும். ஸோ இதில் நம்ம எதை பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து டெபாசிட் பற்றி பார்க்க போகிறோம். டெபாசிட்டில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 100 rupees டெபாசிட். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 100 அதில் இருக்கும். ஸோ டெபாசிட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 2 வகையாக கொடுத்துருப்பாங்க. ஒன்று வந்து யூபிஐ பேமெண்ட் மூலிமா கொடுத்துருப்பாங்க, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துருப்பாங்க, ஐஎம்எஸ், நெஃப்ட், ஆர்டிஜிஎஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து யூபிஐ வந்து உங்களுக்கு முக்கால்வாசி நேரம் வந்து டிசபிளாக தான் இருக்கும். ஏன்னா வந்து அது மெயின்டெனன்ஸ் மோடில் இருக்கிறதுனால டிசபிளாக இருக்கும். ஸோ உங்களால் யூபிஐ பண்ண முடியுது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணிவிட்டு அந்த யூபிஐ வந்து இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சிம்பிள் காட்டியிருக்கு பார்த்தீங்களா, அந்த சிம்பிள் இல்லாத நேரத்தில் போய் நீங்கள் டேரெக்டாக யூபிஐ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோன்பேயோ இல்லை வந்து உங்களுடைய பேடிஎம்மோ எதாக இருந்தாலும் உங்களுக்கு அந்த இது கொடுத்துருவாங்க. எதுனா உங்களுக்கு வந்து கியூஆர் கோடு கொடுப்பாங்க, இல்லைனா வந்து அவங்களுடைய யூபிஐ அட்ரஸ் கொடுப்பாங்க. அந்த யூபிஐ அட்ரஸில் போய் டேரெக்டாக நீங்கள் என்ட்ரு பண்ணி ஒரு 50 minutes நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அமௌண்ட் வந்துடும். ஸோ பேங்க் ட்ரான்ஸ்ஃபரில் எப்படி அனுப்புறது அப்படின்னு சொல்லி கேட்டுருந்தாங்களா. ஸோ பேங்க் ட்ரான்ஸ்ஃபரை நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த இருக்குது பார்த்தீங்களா, உங்களுக்கு வந்து அவங்க அக்கௌண்ட் நம்பரு, பேங்க் நேமு, அப்புறம் ஐஎஃப்எஸ் கோடு, அப்புறம் பெனிஃபிட் அவங்களுடைய நேம் எல்லாமே கொடுத்துருவாங்க. ஸோ இந்த எல்லாத்தையுமே எடுத்து நீங்கள் வந்து எப்பயும் போல் வந்து கீழே அதுக்குண்டான ஒரு ட்ரான்ஸ்ஃபர் இது அப்படி கொடுத்துருப்பாங்க. அதாவது எல்லாத்தையுமே நீங்கள் எப்பயும் ஒரு ஆளுக்கு பணம் அனுப்பியோ அதே மாதிரி சேம் கான்செப்டில் அனுப்பிட்டு ஸோ அது எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காகவே வந்து உங்களுக்கு அமௌண்ட் சென்ட் ஆயிடுச்சு. உங்கள்கிட்ட இருந்து சென்ட், அதாவது சேம் நம்பர்லேருந்து அனுப்பணும். இப்போ நீங்கள் இப்போ இந்த அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துருக்கீங்க, இந்த அக்கௌண்ட்ல இருந்து அப்படின்னா சேம் நம்பர் கொடுக்கணும். ஸோ அனுப்பி விட்டதுக்கப்புறம் உங்களுக்கு இன்னும் அமௌண்ட் வரல அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெளியே வந்து உங்களுக்கு ஹெல்ப்புங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் போய் நீங்கள் டேரெக்டாக லைவ் சாட் சப்போர்ட் பண்ணலாம். அதாவது இங்கே கூட பார்த்தீங்கன்னா ஹெல்ப் அண்ட் சப்போர்ட்னு இருக்கும். அந்த ஹெல்ப் அண்ட் சப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு என்ன பற்றி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது வந்து நீங்கள் உங்கள் அக்கௌண்ட் ரிலேட்டடாக வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் ரிலேட்டடாக கீழே வரும்போது பார்த்தீங்கன்னா கிரியேட் சப்போர்ட் டிக்கெட் சாட் வித் அஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கும், இமெயில் அஸ்ன்னு இருக்கும். ஸோ சாட் வித் அஸ் அப்படின்னு சொல்லிட்டு போனீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு வந்து டேரெக்டாக லைவ் சாட் சப்போர்ட் இருக்கும். ஸோ நீங்கள் அதில் மெசேஜ் அனுப்பிக்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் லைட் சாட் சாப்பிட்டு நீங்கள் அனுப்பின ரிசிப்ட்டோ இல்லை வந்து நீங்கள் அனுப்பின வச்சிருந்த டீட்டெயில்ஸை நீங்கள் அவங்களுக்கு என்ட்ரு பண்ணி விட்டீங்கன்னா அவங்க உடனே செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு அமௌண்ட் வரலன்னா அவங்க என்ன பார்த்துட்டு உங்களுக்கு உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து டெபாசிட் பண்ணுறதுக்கு உண்டான இது. ஸோ பேங்க் ரிலேட்டடாக அவள் கேட்டிருந்ததுனால உங்களுக்கு நான் அதை சொல்லியிருக்கேன். ஸோ அவங்க மேலேயே ஒரு அலர்ட் கொடுத்துருக்காங்க, யூபிஐ டெபாசிட் எஸ்பி டெம்பரரிலி டிசபிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ யூபிஐ டெபாசிட்டை பொறுத்தவரை கொஞ்சம் நேரம் டிசபிளாக தான் இருக்கும். ஸோ அவங்க எப்போ அதை எனபிள் பண்ணுறாங்களோ அப்போ நீங்கள் டேரெக்டாக இருக்கலாம். ஸோ அடுத்த விஷயம் நம்ம என்ன பார்க்கணும், முக்கியமான விஷயம். ஸோ உங்கள்கிட்ட வந்து டெபாசிட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா போர்ட்ஃபோலியோன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் உங்கள்கிட்ட இப்போ அமௌண்ட் எவ்வளோ இருக்குது, டோட்டல் ஐஎன்ஆர் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது. ஸோ இப்போ இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மார்க்கெட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் உங்களை. ஸோ அந்த மார்க்கெட்ஸ் அதில் போய் பார்த்தீங்கன்னு வைங்களேன், இப்போ கரண்ட்டாக இருக்கிற எல்லா காயின்ஸுமே இருக்கும், கிரிப்டோ காயின்ஸ் எல்லாமே அதில் இருக்கும். ஸோ அந்த கிரிப்டோ காயின்ஸில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது இப்போ வந்து அதிகமாக ப்ராஃபிட்டபுளாக போய்கிட்டு இருக்க காயின் தனியாக கொடுத்துருவாங்க. ஸோ அதிகமாக லாஸ் ஆகிக்கிட்டு இருக்க காயின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ
ப்ராஃபிட் வேற லாஸ் வேற. ஸோ ஆனால் வந்து நம்ம இதில் எதை என்ட்ரு பண்ண போகிறோம், எந்த காயினை நம்ம பை பண்ண போகிறோம் அப்படின்னா லாஸ் ஆகிற காயினை தான் வாங்க போகிறோம். ஸோ ஏன் நான் லாஸ் ஆகிற காயினை வாங்க சொல்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஸோ இதுக்கு முன்னாடி இது பார்த்தீங்கன்னா இந்த டிஜிபைட்லாம் பார்த்தீங்கன்னா 6 ரூபா 7 ரூபா போச்சு. ஸோ உங்களுக்கு கிராப் கூட காட்டுறேன். அதாவது டிஜிபைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 6 ரூபா, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் 6 ரூபா போயிருக்கு. ஸோ இப்போ உள்ள ரேட்டு வந்து 4.34 ரூபா. ஸோ இன்னைக்கு கம்மியாக இருக்குது. ஸோ 2.43% கம்மியாக இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் காயின் வாங்குறீங்க, டக்குன்னு வந்து ஒரே டைமில் வந்து 6 ரூபா ஆகுதுன்னா உங்களுக்கு 2 ரூபா லாபம் கிடைக்கும். ஸோ ஒரு காயினுக்கு 2 ரூபாங்கிறப்ப வந்து நீங்கள் ஒரு 100 காயின் வாங்கி வச்சிங்கன்னா அது எத்தனை 2 ரூபாயா கிடைக்கும், இதான் ப்ராஃபிட். ஸோ இதில் வந்து எப்படி நான் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, ஸோ நான் எப்படி வாங்குறது, எந்த டைமில் வாங்குறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் ஆக்டிவிட்டின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்தீங்கன்னா 75%, அதாவது அதிகமாக பை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரேட்டு கூடும். ஸோ கம்மியாக வந்து சேல் பண்ணும்போது, சேல் அதிகமாக பண்ணும்போது ரேட்டு கம்மியாகும். ஸோ இதுதான் பேசிக்கான விஷயம். ஆனால் நீங்கள் அதே டைமில் கொஞ்சம் யோசிச்சு பண்ணணும். ஏன்னா வந்து நீங்கள் 0.5 கூட நீங்கள் வாங்கி வச்சுட்டீங்கன்னா அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கு தான் இதாகும். ஏன்னா 1 ரூபா 2 ரூபா வித்தியாசத்தில் வந்து உங்களுக்கு அதிகமாக ப்ராஃபிட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் 100 ரூபா போட்டு 1 ரூபா 2 ரூபா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்குதுன்னா 100 ரூபாய்க்கு உங்களுக்கு 2 ரூபா எக்ஸ்ட்ரா கிடைக்குங்கிறப்ப வந்து 50 ரூபா கிடைக்கும். அதான் சும்மா சொல்ற ஒரு பேசிக்க சொல்கிறேன். ஸோ அதனால தான் நான் வந்து கம்மியாகும் போது, அதாவது மினிமம் லோவஸ்ட் வந்து 5.84 ரூபா இன்னைக்கு, ஆனால் இங்கே 4.33 ரூபா இன்னைக்கு வந்திருக்கு. ஸோ சேல் ப்ரைஸை பார்த்தீங்கன்னா 4.20 ரூபா தான். ஸோ இப்போ வந்து இந்த 4.33 ரூபா இருக்கும்போது நீங்கள் பை பண்ணுறீங்க அப்படின்னா பைன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த பைங்கிற ஆப்ஷனை கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இப்போ 100 ரூபா அமௌண்ட் கையில் வச்சுருக்கீங்க அப்படின்னா 100 ரூபாய்க்கு வந்து கொடுத்துட்டு ப்ரீவியூ செல் அப்படின்னு சொல்லி கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் 100 ரூபாய்க்கு உங்களால் எவ்வளோ டிஜிபைட் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லி காட்டுவாங்க. ஸோ 23 டிஜிபைட் கிடைக்கும். ஸோ அதோட ரேட் இப்போ உள்ள நம்ம பை பண்ண ரேட்டு வந்து 4.33 ரூபா நம்ம இப்போ பை பண்ண ரேட்டு. ஸோ பை நோ கொடுத்துட்டீங்கன்னா உடனே உங்களுக்கு டிஜிபைட் ஆட் ஆயிரும். ஸோ இதுக்கடுத்து நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிங்கன்னா, நீங்கள் ஒன்றுமே பண்ண தேவையில்ல. ஜஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து அப்பப்போ இந்த அப்ளிகேஷனுக்குள்ளே வந்து நீங்கள் ரேட்டை மட்டும் டிஃப்ரெண்ட்டாக பார்த்துக்கங்க. ஸோ ரேட்டு என்ன ரேட்டு டிஃப்ரெண்ட் மாறுது. ஸோ வந்து 1 ரூபா 1 ரூபா கூட உங்களுக்கு ப்ராஃபிட் கிடச்சிச்சுன்னா உடனே நீங்கள் வித்ட்ரா கொடுத்துடலாம். ஆனால் வந்து நீங்கள் வந்து இதில் 2 விஷயம் கவனிக்கணும். நான் அதை சொல்லிடுறேன். அதாவது நான் இப்போ வந்து ஒரு காயின் வாங்கி வச்சுருக்கேன். அதாவது ஏர் ஃபைனான்ஸ்னு சொல்லிட்டு ஒரு காயின் வாங்கி வச்சுருக்கேன். இல்லைங்க, நான் அதை காட்டுறேன். உங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் ஃபைனான்ஸ் சொல்லிட்டு நான் அந்த காயின் வாங்கி வச்சுருக்கேன். இதுவும் பிட்காயின் ரிலேட்டடான ஒரு வேல்யூ தான். 25 லட்சம் 30 லட்சம் போகக்கூடியது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ முந்தானத்தை வாங்கி வச்சேன். ஸோ இது நான் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா 24,81,000 சில ரூபாய்க்கு நான் வாங்கியிருக்கேன். ஆனால் இப்போ வந்து அதோட ரேட் பார்த்தீங்கன்னா 25,2,867 ரூபா இருக்குது. ஸோ எனக்கு வந்து லாஸுங்கிற பார்க்கும்போது 1.05 லாஸ் இருக்குது. ஸோ வந்து எனக்கு ஏன்னா ஏன் அந்த லாஸ் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்கன்னா, நான் பை பண்ணது பார்த்தீங்கன்னா இப்போ இங்கேக்குள்ள யுவர் போர்ட்ஃபோலியோன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் ஒரு சிம்பிள் இருக்குது பாருங்க. ஸோ அதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு தெரியும். அதாவது பாருங்கள், இப்போ சேல் பண்ணேன்னா 24,55,000 ரூபா தான் எனக்கு கிடைக்கும். ஸோ பாருங்கள், இங்கே பாருங்கள் 24,554 ரூபா தான். அதே மாதிரி இங்கே மேலே காட்டுவாங்க பாருங்கள், காட்டுறாங்களா? ஸோ நான் வாங்கினதை விட கம்மியாக இருக்குது. ஸோ நான் சேல் பண்ணுற அமௌண்ட் வந்து வாங்கினதை விட வந்து உங்களுக்கு 24,81,000 நான் வாங்கியிருக்கேன். ஆனால் நான் இப்போ உள்ள ரேட்டுக்கு சேல் பண்ணினா 24,57,000 ரூபாய்க்கு போகும். ஸோ அதனால வந்து எனக்கு 1.05% கம்மியாக இருக்குது. ஸோ இதுவே 27,000 ரூபா இருக்குது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு 27,000 ரூபாய்க்கு ஏதாவது ஒரு சேல் பண்ணுற அமௌண்ட் வந்துச்சுன்னு வைங்களேன். ஸோ எனக்கு இதில் வந்து எப்படின்னா 2% கமிஷன் கிடைக்குது. ஸோ 2% 400 ரூபாய்க்கு நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி 430 ரூபாய்க்கு நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன். 430 ரூபாய்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் இன்ட்டு ரெண்டுன்னு போடும்போது அது ஒரு கமிஷன் வரும். ஸோ அதுதான் நமக்கு ப்ராஃபிட். ஸோ இதில் வந்து லாஸுங்கிறது வந்து வாய்ப்புகள் கிடையாது. நம்மளா வந்து ப்ராஃபிட்டை நம்ம வாங்கி வச்சதுக்கப்புறம் நமக்கு ஆகலேன்னு சொல்லிட்டு நம்மளா கட் பண்ணிட்டு போய் சேல் பண்ணால் மட்டும் தான் நமக்கு லாஸ் ஆகும். ஸோ இந்த இடத்துலையுமே தயவுசெய்து பண்ணிடுறீங்க. ஜஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 100 ரூபாய்க்கு நீங்கள் என்ட்ரு பண்ணி பாருங்கள். 100 ரூபா போட்டு ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அதில் பை பண்ணி எப்படி நமக்கு ப்ராஃபிட் கிடைக்குதா இல்லையான்னு சொல்கிற மாதிரி ஒரு நீங்கள் பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக ப்ராஃபிட் கிடைக்கும். அதனால நீங்கள் அவசரப்படுறீங்க. ஸோ இதில் மட்டும் நீங்கள் பண்ணணும் அவசியம் இல்லை. பிட்காயின் இருக்குது, எக்கச்சக்கமான காயின்ஸ் இருக்குது. ஸோ மார்க்கெட்ஸில் போயிட்டாலே நீங்கள் வந்து நிறைய காயின் பார்க்கலாம். இப்போ டிஜிபைட்டு நான் முக்கியமான காயின்ஸ்லாம் சொல்லிடுறேன். ஸோ நீங்கள் அதில் என்ட்ரு பண்ணலாம். டிஜிபைட்டில் என்ட்ரு பண்ணலாம். அப்புறம் டேஸில் என்ட்ரு பண்ணாதீங்க, அது கூட கொஞ்சம் கஷ்டம் தான். லைட் காயினில் என்ட்ரு பண்ணலாம். ஏன்னா போன வாட்டி 17,000 ரூபா 18,000 ரூபா போச்சு. ஸோ இப்போ 13,000 ரூபா போயிடுச்சு. ஸோ இப்போ வந்து கூட அது ப்ராஃபிட்டில் வந்திருக்கும் பாருங்களேன். லைட் காயின் இவ்வளோ நேரம் இதில் இருந்துச்சு பாருங்கள். இப்போ லைட் காயின் வந்து கண்டிப்பாக வந்து லைட் காயின்
லைட் காயின் வரல. ஸோ அது என்னமோ வேல்யூ மாதிரி இருக்குது. ஸோ லைட் காயினில் என்ட்ரு பண்ணலாம், டோஜ் காயினில் என்ட்ரு பண்ணலாம். டோஜ் காயினில் வந்து 7 ரூபா, அதே மாதிரி சேம் தான், டிஜிபேட் மாதிரி தான், சேம் தான். ஸோ 7 ரூபா போச்சு. அது மாதிரி இந்த பினான்ஸ் காயினுங்கிறது வந்து இதுவும் ஒரு ஒர்த்தபிள் காயின் தான், 3வது இடத்துல இருக்க மார்க்கெட் பிளேஸில். ஸோ இது பார்த்தீங்கன்னா 27,000 ரூபா, அதாவது ஒரு வாரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 27,000 ரூபா 26,000 ரூபா போச்சு. ஸோ இப்போ வந்து ரேட் பார்த்தீங்கன்னா ரொம்ப 17,000 ரூபாய்க்கு கம்மியாக இருக்குது. ஸோ இதுலேயே நீங்கள் என்ட்ரு பண்ணலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லும்போது ஏர் ஃபைனான்ஸ்ங்கிறத ஒரு காயின். ஸோ இது எல்லாமே வந்து முக்கியமான காயின் சொல்லுவேன். ஸோ இதில் வந்து நீங்கள் விலை ரொம்ப கம்மி, எப்போ கம்மியாகும், அதாவது டாப் லாசஸ்ன்னு சொல்லிட்டு வரும், அதாவது லாசர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதிகமாக எல்லா விலையே ரொம்ப சரிஞ்சுக்கிட்டு இருக்கு, அந்த டைமில் நீங்கள் வாங்கி வச்சுட்டு ஸோ டாப் கெய்னர், அதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா காயினுக்குமே கீழே இத்தனை பெர்சன்டேஜ் கூடி இருக்குன்னு சொல்லி காட்டுவாங்க. ஸோ அத்தனை பெர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு கூடும் போது வந்து அவ்வளோ கொண்டாடு. இப்போ நீங்கள் 1000 ரூபாய்க்கு 100 ரூபாய்க்கு வாங்கும்போது 5% வந்து உங்களுக்கு கமிஷன் கிடைக்குதுன்னா 100 × 5% அப்படின்னு சொல்லி போட்டு பாருங்கள், டிவைட் பண்ணி பாருங்கள். ஸோ அதுதான் உங்களுடைய ப்ராஃபிட். ஸோ அப்படியே டிஃப்ரெண்ட்டான அமௌண்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து பை பண்ணி சேல் பண்ணுறக்கூடாது காயின் ஸ்விட்ச் தவிர்த்து ரொம்ப ரொம்ப ஈஸியான வழி தான். ஸோ இதுலேயும் வேறு எதுவும் உங்களுக்கு புரியலை, டவுட் இல்லைனா கண்டிப்பாக கேளுங்க, நான் இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இது வந்து நான் வாங்கி காட்ட முடியல, ஏன்னா நான் வந்து என்கிட்ட இருக்கிற அமௌண்ட் எல்லாத்தையுமே வந்து நான் இதில் ஆல்ரெடி டெபாசிட் பண்ணிட்டேன். எனக்கு வந்து இன்றைக்கி ப்ராஃபிட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் டெபாசிட் பண்ணி எடுத்து காட்டியிருப்பேன். ஸோ என்னால் எடுக்க முடியல. என்கிட்ட இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா 433 ரூபா நான் இது பண்ணியிருக்கேன், டெபாசிட் பண்ணியிருக்கேன். 425 ரூபா தான் இருக்குது. எனக்கு வந்து 7-8 ரூபா வந்து இப்போதைக்கு வந்து லாஸில் இருக்குது. ஸோ இது வந்து எப்போ வந்து எனக்கு ஃபுல் ரேட் கூடுதோ, அதான் 27,000 ரூபா, 28,000 ரூபா, 30,000 ரூபா கூடுதோ, 30 லட்சம் வரை கூடுதோ, அப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 50 ரூபா 60 ரூபா எனக்கு ப்ராஃபிட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ சின்ன அமௌண்ட் போட்டிங்கன்னா சின்ன அளவில் தான் ப்ராஃபிட் கிடைக்கும், பெரிய அமௌண்ட் போட்டால் பெரிய அளவில் ப்ராஃபிட். ஸோ யாருமே பெரிய அளவில் ப்ராஃபிட் கிடைக்கிறதுன்னு சொல்லிட்டு வந்து பெரிய அளவில் அமௌண்ட் போட தேவையில்லை. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறலாம், அதாவது 100 ரூபாய்க்கு போடலாம், 100 ரூபாய்க்கு எடுத்து நீங்கள் வேறு ஏதாவது பண்ணலாம். ஸோ இதுக்கு முன்னாடி நான் வந்து இதில் வந்து ஹிஸ்ட்ரியை காட்டுறேன், என்னோட ஹிஸ்ட்ரி. நான் இதுக்கு முன்னாடி வந்து எனக்கு நிறையா இது கிடச்சிச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா சோல்டு இதில் என்னென்ன வாங்கியிருக்கேன், எனக்கு வந்து கிட்டத்தட்ட இதில் ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு 50 ரூபா 60 ரூபா வந்து எனக்கு இப்போதைக்கு ப்ராஃபிட் கிடச்சிச்சு. ஸோ இது எல்லாமே எப்போ எக்ஸ்ஆர்பி ரிசீவ் பண்ணது, பிஎன்சி காயினை வாங்கி எவ்வளோக்கு விற்றுருக்கேன், அதுக்குண்டான 717 ரூபாய்க்கு நான் வாங்கியிருக்கேன். அந்த பிஎன்சி காயின்லாம் பாருங்கள் 717 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன், ஆனால் 737 ரூபாய்க்கு வச்சுருக்கேன். ஸோ அப்படியே எனக்கு ப்ராஃபிட் அதிகமாகிடுது. ஸோ அதுமாதிரி சோல்டு பிடிசி பாருங்கள், 100 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன், 114 ரூபாய்க்கு விற்றுருக்கேன். ஸோ இது எல்லாமே ப்ராஃபிட், 14 ரூபா, 10 ரூபா, 30 ரூபா, 40 ரூபா, 50 ரூபா எல்லாமே வந்து உங்களுக்கு டபுளாக தான் கிடைக்கும். ஸோ அதே மாதிரி தான். ஸோ இது மாதிரி இந்த சோல்ட் பர்ச்சேஸ் ஏஹிஸ்டிங்கிற இடத்துல மட்டும் நான் ஏமாந்துட்டேன். நான் 176 ரூபாய்க்கு வாங்கினேன், 172 ரூபாய்க்கு தான் விற்று, எனக்கு வந்து 3 ரூபா 4 ரூபா லாஸு. ஸோ அதே மாதிரி தான், சேம் தான் எல்லாமே வந்து நீங்கள் எவ்வளோக்கு வாங்குறீங்களோ அவ்வளோக்கு நீங்கள் அதிகமாக விற்கலாம். ஸோ அதனால் கரெக்டான இடத்துல மட்டும் நீங்கள் பார்த்து இது பண்ணுங்கள். ஸோ எந்த இடத்துலையுமே வந்து தயவுசெய்து நீங்கள் வந்து கொஞ்சம் அவசரப்படக்கூடாது. இந்த காயின் ஸ்விட்ச் குபீரில் வந்து காயின் ஸ்விட்ச் குபீரோ இல்லை வேறு ஏதாவது டெபாசிட் பண்ணுற மாதிரி, இந்த மாதிரி கிரிப்டோ கரன்சி டெபாசிட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எதுவுமே அவசரப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய அமௌண்ட் எல்லாமே தொடச்சிட்டு போயிடும். ஸோ அதனால் வந்து எதுலேயுமே அவசரப்படுறாங்க தயவு செய்து. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். இதுலேயும் உங்களுக்கு புரியல, எனக்கு டவுட், லைவ் எனக்கு ஒரு வீடியோ போடுங்க, நான் டேரெக்டாக அதை எப்படி டெபாசிட் பண்ணுறேன் இன்னும் தெரியல அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோ போட ரெடி இருக்கேன். ஸோ மறக்காமல் நீங்கள் ஒன்றே ஒன்று பண்ண வேண்டியது, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுடைய உங்கள் தமிழ் எனிவே பாய்.